ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேரளா பார்ட் 3 விளாக் தாங்க. வாங்க வாங்க ட்ராவலிங் விளாக் பார்த்துருவோம். நாங்கள் சும்மா இருந்தாலும் கேரளா சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. எங்களை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. 2 வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கேரளா போயிடுறோங்க. என்னமோ தெரியல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இங்கே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிடலாமா? வேணாம் சாமி. இந்த மழை வரும்போதெல்லாம், இந்த சுனாமி வரும்போதெல்லாம் நியூஸில் பார்க்கும்போது வேணாம் நமக்கு தமிழ்நாடு தான் சேஃப்னு தோணுதுங்க. அப்பப்போ இந்த நிலச்சரிவு அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த இயற்கை சீற்றங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம்தான் வருது. ஆனால் இங்கே வாழ்கிறவங்களாம் மக்கள் தானே, இவங்களாம் எப்படி இங்கே வாழ்கிறாங்கன்னு சில நேரம் யோசிக்க தோணுது. ஆனால் போங்க, மனிதன் ஒரு குரங்கு மாதிரி. அங்கே இருக்கும்போது இங்கே இருக்க ஆசை வரும், இங்கே இருக்கும்போது அங்கே இருக்க ஆசை வரும். புரியலையா உங்களுக்கு? புரியாது. இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். மெயினாக எனக்கு இங்கெல்லாம் பிடிச்சது வீடுங்க தாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. அதாவது பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, சின்ன வீடாக இருந்தாலும் சரி, சூப்பராக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரோட்டில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் வைக்கவே இல்லை ஒரு வீட்டில் கூட. பாருங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத வீடுங்களெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு டூர் போகணும் போல இருக்கு. நீங்களாம் யாராவது கேரளா போயிருக்கீங்களா? இல்லை கேரளாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி யாருக்கு தாங்க பிடிக்காது? எவ்வளோ கண்ணை பறிக்கிற காட்சி பாருங்கள். இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. மனது கொள்ளை போய் விட்டது. ஆமாம், இயற்கை காட்சியை பார்த்து. ஓகே, வாங்க நம்ம இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். பாலக்காட்டில் தாங்க நம்ம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேறு எங்கேயும் நம்ம போகல. இப்போது நிறைய பில்டிங்ஸு, வீடு, அப்புறம் டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராக்கை கடக்க போகிறோம். அது கடந்ததுக்கப்புறம் நம்ம ஆறு கடக்க போகிறோம். நம்ம டோராவோட பாஷையில் சொல்லப்போனால் ரயில் பாலம், ஆறு, பாலக்காடு. ரொம்ப கடுப்பாக தான் நான் பேசுறது. காமெடி ஓகேவா? சிரிச்சிருங்க. இங்கே பாருங்க ஆறு எப்படி இருக்குதுன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல? ஆனால் க்ளீனாக இருக்குதுங்க. நான் உண்மையிலுமே சொல்கிறேன், க்ளீனாக இருக்குது. நான் எதையுமே குறைச்சியோ இல்லை ரொம்ப உயர்த்தியோலாம் பேசலை. இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேரளா டூர் போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி எல்லா கடையும் பூட்டி வச்சிடுறாங்க. பசங்க வேறு பசிக்குது, சாப்பிட்ணும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்குற வரைக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் போனால் பில்லு போட்டு ஜிஎஸ்டி போட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நமக்கு எந்த கடை வசதியாக இருக்குமோ நம்ம அது போல் கடைக்கு தான் போகணும். கரெக்டாக? அப்படி நாங்கள் இதை தான் டோடி ஷாப். புரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. இங்கே கல்லெல்லாம் கிடையாதுங்க. இங்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வரலாம். ஆனால் என்ன, இங்கே காசு தான் அதிகங்க. ரொம்ப ரொம்ப காசு அதிகமாக வாங்குறாங்க. அதுக்கேற்ற அளவுக்கு ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் கிடையாது, நல்லா ருசியாகவும் கிடையாது. நாங்கள் எதுக்கு வந்தோம்னா நிறைய சைடிஷ்லாம் இருக்கும், பார்க்கலாம், வீடியோஸு நம்ம விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் போன நேரம் ஒன்றுமே இல்லை. சைடிஷ் எல்லாம் காலியாகிட்டு அப்படின்னாங்க. நாங்கள் மதிய நேரம் போனோம். சரி இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பரோட்டா, அப்புறம் கிரேவி, அப்புறம் மீனெல்லாம் சொல்லியிருந்தோம். மீன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நாங்கள் பரோட்டா சாப்பிட ஆரம்பித்தோம். என்னோட தப்பு தாங்க. அவங்கெல்லாம் கிரேவி வச்சு சாப்பிட்டாங்க பரோட்டாவுக்கு. நான் மட்டும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். சொல்ல வார்த்தை இல்லை. பரோட்டாவுக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீன் வாங்கினோம். மீன் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, பட் டேஸ்ட்டு கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. டேக் கேர். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன்.